கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அரேபிய நாட்டில் ஜிட்டா என்றொரு பட்டாளம் உண்டு. அங்கு பல நாட்டு தூதுவர்கள் இருந்தார்கள். அவரவர் தேசத்து கொடிகள் அங்கு பறந்து கொண்டிருக்கும். அன்று பெரிய வெள்ளிக்கிழமை அனைத்து நாட்டு கொடிகளும் அரை கம்பத்தில் தாழ்த்தப்பட்டிருந்தன. அங்கு புதிதாக வந்த மிஷனரி ஒருவர் அரேபியரை பார்த்து, இன்று இந்த தேசத்தில் எந்த பெரியவர் இறந்து போனார்? கொடிகளெல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கிறதே என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மறுமொழியாக, இன்று இயேசு கிறிஸ்து மரித்தார் என்றார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நம் முழங்கால் யாவும் முடங்க வேண்டும். நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு மன்றாடி ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நாவு எப்போதும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். நாம் எப்பொழுதும் பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவோம். தேசத்திற்காக, பிறருக்காக, குடும்பத்துக்காக மன்றாடி ஜெபியுங்கள். ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள கர்த்தாவே, ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்க. எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.